நீயா? நீ புஜங்கராவ் லக்ஷா கொடுத்துட்டு பங்கஜம் வாங்கிட்டு கோர்ட்டில் பொய்யான விஷயத்தெல்லாம் சொல்ல வச்சு என்னை நீ ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருவ விஷயம் எனக்கு தெரியும். இல்லைன்னா எதையும் தெரியாத ஒரு அப்பாவி பொண்ணை நீ கொன்னுட்டேன்னு எனக்கு தெரியல. என்ன பேசிட்டு இருக்க? சரக்கு அடுக்காம தப்பு தப்பா பேசிட்டு இருக்கியே. நான் யாருமே கொன்னலை. தெரியாத மாதிரி பேசிட்டு இருக்கேன். கொன்னாதான் நான் புரியும். நான் யாருமே கொன்னலை. அப்படியா? அப்படி இருந்தா என் கூட வா. அதான் பார், அந்த பொண்ணு நீ கொன்னலையா? நான் எப்படி கொன்னேன்? என் சொப்னாவே நான் எதுக்கு கொன்னுவேன்? நான் இது பண்ணல. எனக்கு எதுவுமே சம்மந்தம் கிடையாது. நீ சொல்லிட்டெல்லாம் கோட்டெல்லாம் நம்முடிவே நினைச்சிட்டு இருக்கியா? இந்த வீடு ஒண்ணுது, எல்லாமே ஒண்ணுது, எதுவுமே இல்லைன்றியா? சொல்லு. எல்லாமே என்னோடதான் இருந்தா நான் எதுக்கு கொல்லுவேன்? நீ பணத்துக்கு வாங்குற சொப்னா மேல உனக்கு எல்லாம் தீர்த்துச்சு. அதுக்கு தான் அந்த பொண்ணை நீ கொன்னுட்டேன்னு எனக்கு தெரியும். அதான் உண்மையான விஷயம் எனக்கு தெரியும். அதுக்கு சாட்சியமா அந்த கத்தி மேல உங்க ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் தான் இருக்கு. அப்படி இருந்தா இப்போ கோர்ட் என்ன சொல்ல போகுது? நோ, இது நான் பண்ணல. நீ தான் இல்லாத தப்பெல்லாம் என் மேல நீ போடுற. ஆமா, அது உன்கிட்ட தான் நான் கத்திட்டு இருக்கேன். அன்னைக்கு அப்பாவியா இருந்த என்ன நீ ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருக்கல. இன்னைக்கு என்ன நடக்க முடிந்துபட்ட அதே மாதிரி இன்னைக்கு புஜங்கராவ் நீ தான் ஜெயிலுக்கு போற. நோ, நான் ஜெயிலுக்கு எல்லாம் போக மாட்டேன். நான் ஜெயிலுக்கு போகவே மாட்டேன். ஓடிடுவேன். இங்கிருந்து நான் தூரமா ஓடி போயிடுறேன். I will run away from the law. I will run away from the law. இந்த புஜங்கராவ் ஆக்சிடென்ட் மேலே சந்தேகப்படுறது வேஸ்ட் மிஸ்டர் விஜய். சாட்சியத்தை பார்த்து நடந்ததெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் அது புஜங்கராவ் ஏதோ ஒரு இதில் பண்ணியிருக்கான்றது நல்லாவே தெரியுது. பட் ஒன் திங் சார், இந்த ஆக்சிடென்ட் பின்னாடி பர்சன் மட்டும்தான் இருக்காருன்னு எனக்கு நல்லா தெரியும். யுவர் மிஸ்டேக்கன். கூர்க்கா சொன்னது பற்றி பார்த்தா கார் டிரைவ் பண்ண போனது புஜங்கராவ் மட்டும்தான். கண்ட்ரோல் இல்லாமல் அவர் கார் டிரைவ் பண்ணது பக்கத்து உங்க சொன்ன மாதிரி. சார், சாட்சியத்து இருந்தா யார் என்ன சொன்னாலும் இவர் பின்னாடி பர்சா மட்டும்தான் இருக்குன்னு எனக்கு தெரியும். அவ்வளோ அர்ஜென்ட்டா அவர் கார் எதுக்கு ஓட்டிட்டு போனாரு? யார் பயமுத்துறதால அவர் அப்புறம் போயிட்டு இருக்காரு. ஆக்சுவலி அந்த வீட்டில் இருந்த பொண்ணு என்ன ஆச்சு, எங்க போயிடுச்சு? ஓடி யாருக்கும் தென்னாம என் பாஸ் உன்னை வெளிநாட்டுக்கு அனுப்ப சொன்னாரு. அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் நீ எங்க தான் இருக்கணும். சலாம் ஜாக்கி சாப், சலாம். வாங்க. உங்க மச்சக்க நான் ஜெயிலுக்கு போனது காரணமா இருந்த அந்த விஜய அவனுக்கு அந்த ஹிண்ட் கொடுத்து அவனை விட மாட்டேன் மஸ்தான். அவன் 2 பேரும் ஜாயிண்டாவே அடிக்கணும். அதுக்கு என்ன இருக்கு சாப்? நீங்க நினைச்ச அந்த மாதிரி என்ன வேணாலும் பண்ணுவீங்க. அதுக்கு தான் மஸ்தான் இன்னினால இருந்து அவங்க 2 பேரும் என்ன பண்றாங்கன்னு பார்க்கணும். ஜெயில இருந்து வெளில வந்த உடனே சாட்சியத்தை இல்லாம புஜங்கராவோட ஆக்சிடென்ட்டுக்கு காரணமாக இருக்க இந்த பரஷாம் நான் நினைச்சது உண்மை என்ன, அதுக்கப்புறம் அவன் பண்ண போறது. பத்மாவதிமா, பொண்ணுக்கு கலெக்டர் மாப்பிள்ள வர போறாங்கன்னு எங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாமே அந்த கடவுள் கொடுத்தது தாங்க. ஆமாமா, உண்மைதாங்க. என்ன எஸ்பி சார் திடீர்னு வந்திருக்கீங்க? உனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் சொல்லணும் பங்கஜம். பங்கஜம் பேரை கூப்பிடாதீங்க பாபு. இப்ப பத்மாவதி பேரால எல்லாருக்கும் முன்னாடி நல்லா வாழ்ற. விஷயம் என்னன்னு சொல்லுங்க.
பரசுராம் ஜெயிலேருந்து வெளியில் வந்துட்டாரு. பரசுராம் அதையும் இல்லாம புஜங்கராவ் சாகிறதுக்கு அவன் தான் காரணம் எனக்கு நல்லா தெரியும். நல்லபடியா என் பொண்ணோட கல்யாணம் நடக்கும் போது என்ன பாபு இந்த மாதிரி விஷயம் சொல்லிட்டீங்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. உங்க வீட்டு சுத்தி எங்க ஆளுங்க தான் இருக்காங்க. அவங்க இங்க வர்றது ரொம்ப கஷ்டம். பாபு, நான் பங்கஜம் என்ற பழைய பேரை பழைய வாழ்க்கைய பூரா விட்டுட்டு நல்லவளா வாழ்ந்துட்டு இருக்கேன். இந்த சமுதாயத்துல ரொம்ப கௌரவமா வாழ்ந்துட்டு இருக்கேன். இந்த கல்யாணத்துக்கு வந்த யாருக்கும் என் பாவ வாழ்க்கைய பத்தி எதுவுமே தெரியாது. அதான் என் ஒரே ஒரு புள்ள மதிப்பு மரியாதை இருக்கிற வீட்டுக்கு போறான். இந்த மாதிரி சூழ்நிலையில அந்த பரசுராம் இங்க வந்தா எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். என் பொண்ணோட கல்யாணம் நின்னு போகும். அதான் எஸ்பி சார், இந்த ராத்திரி அந்த பரசுராம் இங்க வராம பாத்துக்கோங்க. என் பொண்ணுக்கு கல்யாணம் நடந்த உடனே அவ என்ன என்ன பண்ணாலும் எனக்கு வருத்தம் இல்ல, பயம் இல்ல. பாரு, நீ தேவையில்லாம யோசிக்காத. உனக்கு தைரியமா இருக்கும்னா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா இருக்கும் நான் இங்கே தான் இருப்பேன். அதை மட்டும் பண்ணுங்க பாபு, உங்களுக்கு புண்ணியமா போகும். ஹலோ, யாரு? எஸ்பி பாபு வேணுமா? ஒரு நிமிஷம் இருங்க. ஹலோ, யாரு? ஆஷாவா? என்னாச்சுமா? இது கலக்குற? உங்க அண்ணன் இன்னும் வரலையா? மை காட், நான் இப்போ உடனே வரேன். கடவுளே, வாழ்க்கை பூரா தப்பு பாவம் எல்லாம் செஞ்சதுக்கு என்னை என்ன வேணாலும் பண்ணு. ஆனா என் பெத்த புள்ளைய மட்டும் காப்பாத்து. அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு எந்த பயமும் எந்த வருத்தமும் இல்லாம நல்லா இருக்கிற மாதிரி பாத்துக்கோ சாமி. வேண்டிக்கிட்டது போகுதும் பங்கஜம். பாப்பம் பண்ண உன் மாதிரி பெண்ணுகளை கண்ணுல இருந்து நீர் வந்தா எனக்கே ஒரு மாதிரியா இருக்கு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு பங்கஜம். பரசுராம் பாபு பேர் நல்லதா ஞாபகம் வச்சுக்கிட்டேன். புண்ணியமான பங்கஜம். இந்த உலகத்துல ரெஸ்பெக்ட்ஃபுல்லா மாறிச்சு இந்த பங்கஜம். என்ன மறந்துட்டேன்னு நான் நினச்சிக்கிட்டேன். ஆனா நல்லாவே ஞாபகம் இருக்கு பங்கஜம். இந்த ஸ்டேட்லேயே ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருந்த அந்த கலெக்டர் அவங்களுக்கு நீ யாரு, இதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணிட்டு இருந்தான்னு தெரிஞ்சா உன் பெண் கல்யாணம் நடக்குமா? நடக்காது. அதுக்கப்புறம் உன் பெண் வாழ்க்கை நல்லா இருக்குமான்னு யோசிச்சுட்டு இருக்கா? இருக்காது. உன்னை எவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ண பார்க்கலங்க இந்த ஜனங்க உனக்கு அந்த ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்களா? பாபு, உன்னை கெஞ்சி கேட்குறேன். என் பொண்ணுக்கு ஒன்றும் தெரியாது. அவ எந்த பாவமும் பண்ணாத பொண்ணு. அவளோட வாழ்க்கை கெடுத்துடாத பாபு. எவ்வளவு நல்லா நினைக்கிறேன். ஆமாம், இந்த மாதிரி நடக்குது. ஜனங்கள் மேலே தப்பை போடுறது உனக்கு பிறந்ததுலேருந்து இருக்கு. எந்த மாதிரி நடக்குதா இன்னைக்கு ஜெயிலில் என் மேலே தப்பாக பேசியிருக்கேன். பெண்ணா இருந்து ஒரு அப்பாவே ஜெயிலுக்கு அமிச்சிற மாதிரி நீ எங்கே பேசியிருக்கேன்னு எனக்கு தெரியும். ஜெயிலுக்கு போறக்கல மறுபடியும் திரும்ப வருவானா நீ நினச்சிக்கிட்டேன். ஆனா பவுன்ஸ் பண்ண பால் மாதிரி இந்த பர்சன் மறுபடியும் வருவான்னு நீ எதிர்பார்க்கவே இல்லை. ஆமா தானே? பாபு, நீ என்ன சொன்னாலும் நான் பண்ணுவேன். வேணும்னா என் பொண்ணோட கல்யாணம் ஆன உடனே கோர்ட்ல நின்று அன்னைக்கு நான் சொன்னது பொய்ன்னு பணத்துக்காக உன் மேல பழி போட்டேன்னு ஒத்துக்கிற பாபு. வேண்டாம் பங்கஜம், வேண்டாம். அன்னைக்கு நீ சொன்ன அந்த பொய்னால நான் 3 வருஷம் ஜெயிலில் இருந்தது நான் மறக்க மாட்டேன். என் வாழ்க்கையில 3 வருஷம் நான் எழுந்துட்டேன். இன்னைக்கு உன் பெண் கல்யாணம் நடக்கவே நடக்காது. வேணா பாபு, அந்த பாவத்தை மட்டும் பண்ணிடாத பாபு. என் கண்ணீரோட உன் காலை கழுவுற. என் பொண்ணோட வாழ்க்கையை மட்டும் கெடுத்துடாத பாபு, கெடுத்துடாத. நான் கெஞ்சி கேட்கிறேன். பாபு, நடுராத்திரில கொலை. இந்த கொலைக்கெல்லாம் நமக்கு எதுக்கு? அந்த பெண்ணு நடுவு ராத்திரிகளு. அந்த பெண்ணோட நடுவு ராத்திரிகளா இது வரைக்கும் டைம் மாதிரி இருக்கு. ஆஷா, ஆஷா. என்ன சார்? என்ன அம்மா ஆஷா எங்க இருக்காங்க? அவன் 2 பேரும் இப்போ வெளியில் போயிருக்காங்க சார். லக்ஷ்மி, இப்போ வரைக்கும் நீங்க 2 பேரும் எங்க போயிருக்கீங்க? நாங்க ஷாப்பிங் போயிட்டு அங்கிருந்து மூர்த்தி அங்கிள் வீட்டுக்கு போயிருந்தோம். அப்படி இருந்தா எனக்கு ஃபோன் பண்ணது யாரு? நாங்க பண்ணலையா அண்ணே? அப்படி இருந்தா இது காரணம்? மை காட். என்னங்க என்னங்க? அம்மா, என்ன ஆச்சுமா? அம்மா, பாத்தியா சித்தி, நல்லா இருந்தவங்களுக்கு திடீர்னு நெஞ்சு வலி வந்துருச்சு. இப்போ கல்யாணமும் நின்னு போச்சு. ஆமா அம்மா, பாவம் என்ன ஆகுமோ என்னவோ.
நான் உன் மேல வெறுப்போடு தான் இங்க வந்திருக்கேன் பரசுராம். For more updates, like, comment, subscribe to our channel.